நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை எல்லா கிருபையினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி உங்களை நடத்தி செல்வார். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 30வது வசனம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி காணப்படுகிறோம்? எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு அனுமதிக்கிறோமா? நாம் எளிதாக சொல்லிவிடுகிறோம், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களில் சொல்லுகிறோம். என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுக்கு என்று வாழ ஆரம்பிக்கிறோமோ நாம் சொல்லுகிறோம், வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் நம்மை நிதானிப்போம். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா? அவரை உயர்த்துகிறோமா? அவரை பெருக செய்கிறோமா? நாம் சிறுகமாய் காணப்படுகிறோமா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவன் இந்த நாளில் நம்மை பார்த்து கேட்கிறார். அநேக நேரங்களில் சொல்வது நாம் சொல்கிறோம், ஆனால் நாம் நாமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளாக வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கிறார் என்கிறதான காரியம் காணப்படுகிறதா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயேசு என்னில், இயேசு நம்மில் வாழ வேண்டும். இயேசு நம்மில் வாழ வேண்டும். அவர் பெருக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலும், நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு முக்கியத்துவத்திலும், நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய இயேசு நம்மில் வாழ வேண்டும். நம்முடைய இயேசு நம்மில் பெருக வேண்டும். நாம் சிறுக வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நாளுக்கு நாள் நாம் சிறிதாக மாறி நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மில் பெருக வேண்டும். இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் பெறுகிறவர்களாகவே காணப்படுகிறோம். நம்மையே மேன்மைப்படுத்த வேண்டும், எல்லா இடங்களிலும் நம்மையே முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலும் அநேக நேரங்களிலும் நாம் நம்மையே பெரிதாக நினைக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இயல்பாகவே அந்த காரியம் வாழ்க்கையில் வந்து விடுகிறது. நம்மையே பெரிதுபடுத்துகிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, எப்போதும் இதெல்லாம் கவனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். ஆம், எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அவர் பெருக வேண்டும். எல்லா காரியத்திலும், எல்லா சூழலிலும், எல்லாவற்றிலும் அவர் பெருக வேண்டும். நான் சிறுக வேண்டும். நம்மை மறைத்து அவர் வெளிப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினாலும் சரி, நம்முடைய ஊழியங்களானாலும் சரி, எந்த காரியமானாலும் அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். அவர் வெளிப்படுத்தப்பட வேண்டும், நாம் மறைக்கப்பட வேண்டும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமானால் நிச்சயமாக தேவன் நம்மில் வாழ்வார். தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் தேவன் இயேசுவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது நாம் ஒரு கடினமான காரியம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாம்
இயேசுவை சிறுமைப்படுத்துகிறோம், குறைந்தவராயும் காண செய்கிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இவைகளை நாம் மிகவும் சரியாக உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும். இப்படி நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மில் மகிமைப்படுவார், நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே, தர்மியான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க பெருகணும்ப்பா, நாங்க சிறுகணும் ஆண்டவரே. அப்பா, எப்போது நாங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாய், வாழ்வது நான் அல்ல இயேசு என்னில் வாழ்கிறார் என்று சொல்கின்றதான காரியம் எங்களிடத்துல வளர்ந்து பெருக கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. அநேக நேரங்களில் நாங்கள் எங்களை மேன்மைப்படுத்துகிறோம், எங்களை பெருமைப்படுத்துகிறோம். எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. ஆண்டவர், வேதனையின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு, மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே, நோயோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இந்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளின் வேதனைகளை மாற்றுங்கப்பா, அற்புதங்கள் செய்யுங்கப்பா, அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களை முழுவதுமாய் பொறுப்படுங்கப்பா. விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியலின் வல்லமைகளை உடைத்து நொறுக்கி போடுங்கப்பா. அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. போக்கிலும் மரத்திலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தட்டும்பா. ஆண்டவரே, நீர் தம் எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.